Hi friends, welcome to Two Board channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜர்தோசி வச்சு சின்ன சின்ன புட்டாஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 டிசைன் வந்து நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஜர்தோசி வச்சு எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 டிசைன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது தேவையான பொருள் வந்து நான் ஜர்தோசி எடுத்திருக்கேன், சீவிங் த்ரெட், அதுக்கப்புறம் சுகர் பீட், கட்டர் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன போட போகிறேன், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அந்தந்த டைமில் போடுறதுக்கு கரெக்டாக மாற்றி போடாமல் கரெக்டாக போடலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப் தான். இப்போ ஜர்தோசி வந்து சேம் லெவலில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஜர்தோசியை அப்படியே நம்ம எடுத்து கட் பண்ணாமல் கொஞ்சம் இழுத்து விட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நூல் வந்து எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது நல்லா விசிபிள் ஆகும். ஸோ அதுக்காக ஜர்தோசி வந்து கொஞ்சம் இழுத்து விட்டு சேம் லெவலில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்டல் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். கார்னர்லேருந்து எடுக்கணும். எப்பயுமே நம்ம மேலேருந்து கார்னர்லேருந்து தான் நம்ம டிசைன்ஸு போடணும். த்ரெட்டு வச்சு போட்டாலும், ஜர்தோசி வச்சு போட்டாலும், சுகர் பீட் வச்சு போட்டாலும், எது வச்சாலும் மேலே இருந்து தான் நம்ம கொண்டு வரணும். கீழேருந்து போனோம்னா ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ மேலேருந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஜர்தோசி வந்து ஈக்குவல் லெவல்லே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பெட்டல் கரெக்டாக ஃபில் ஆகி வரும். ஸோ ஒரு ஜர்தோசி நான் போட்டேன். எப்பயும் போல் செயின் ஸ்டிச் எடுத்து அதை ஜர்தோசி அதில் இன்சர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அடுத்த லைன் கொண்டு போகும் பொழுது நார்மலாக த்ரெட்டு மட்டும் கொண்டு போயிட்டு லாங் செயின் போட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி குட்டி செயின் போட்டு அதுக்கப்புறம் பேக்கு வரும்பொழுது தான் அதில் வந்து ஜர்தோசி நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இங்கேருந்து போகும்பொழுது நம்ம ஜர்தோசி போட மாட்டோம். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது மட்டும்தான் ஜர்தோசி போடணும். கீழேருந்து மேலே போகும் பொழுது ஜர்தோசி போடாமல் வெறும் த்ரெட்டை மட்டும் வச்சு நம்ம கவர் பண்ணணும். ஒவ்வொரு ஜர்தோசி வச்சுட்டு வரும்போது கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஒரே லெவல்லே வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அடுத்து இது போகும் பொழுது கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம அதை வந்து முடிச்சு போடுவோம். அப்போ தான் நம்ம வரைஞ்சிருக்க அந்த ட்ராயிங்க்கு தகுந்த மாதிரி ஷேப்பு கரெக்டாக நம்மளுக்கு பெட்டல் ஷேப்புக்கே வரும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஜர்தோசி வைக்கும் பொழுது நான் கொஞ்சம் கீழே இறக்கி இன்சர்ட் பண்ணி தான் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஜர்தோசி ஒர்க் நம்ம பண்ணணும். லீஃப் ஃபில்லிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஃப்ளவர் பெட்டல்ஸாக இருக்கட்டும், எதுக்கு ஃபில் பண்ணும் பொழுதும் ஜர்தோசி லெவல் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி சேமாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் போடும்பொழுது அந்த ஷேப்புக்கு நம்ம வரைஞ்சிருக்க ட்ராயிங்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா ஷேப்பு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பெட்டல் ஃபுல்லாக நம்ம போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஜர்தோசி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜர்தோசி வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த நீடிலில் மாட்டி வரும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஜர்தோசி ஒர்க் வந்து நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் கண்டினியூஸாக ஜர்தோசி வச்சு போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். செயின் ஸ்டிச் வந்து இப்போ நம்ம கண்டினியூவாக போட்டு போவோம் இல்லையா, அதே மாதிரி ஜர்தோசியும் நம்மளுக்கு வரணும். அப்போ தான் ப்ரைடல் ஒர்க்லாம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவஸாக போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம சேனலில் ஆரி டுட்டோரியலும் ப்ளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆரி ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு யாராவது ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நடுவில் இருக்க பெட்டல்ஸ்க்கும் இந்தாண்ட இருக்கிறதையும் ரெண்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு சைடாகவும் நடுவில் இருக்க பெட்டல் வந்து இப்போ நம்ம சைடில் போட்ட மாதிரி சிங்கிளாகவும் போடலாம். அப்படி இல்லைனா சென்டரில் ஒரு கோடு போட்டு ரெண்டாகவும் ஃபிஷ்போன் ஸ்டிச் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் போடலாம். ஆனால் நான் இப்போ வந்து சிங்கிளாக தான் ஃபில் பண்ண போகிறேன்.
அந்த மாதிரி டபுளாக போட்டாலுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல லுக்காக இருக்கும். இதுவும் அப்படி தான் டாப்லேருந்து எடுத்துக்கணும். சுகர் பீட் அண்டு ஜர்தோசிலாம் வச்சு ஸ்டிச் பண்ணும் பொழுது நார்மல் சீவிங் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் கரெக்டாக வரும். சில்க் த்ரெட்லாம் எடுத்தோம் அப்படின்னா பிரிஞ்சிட்டு வராது. ஸோ நார்மல் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதையும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஜர்தோசியை ரொம்ப உள் பக்கமாக இழுத்துடக்கூடாது. அந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ தூக்கிட்டு வருது இல்லையா, அந்த மாதிரி தூக்கிக்கும். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சி கீழ் பக்கமும் இழுத்துடக்கூடாது. ரொம்ப விரிஞ்சிட்டு வந்துடும், ஜர்தோசி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ரொம்பவும் உள் பக்கமும் இழுக்காமல் கீழே இழுக்காமல் அந்த சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போது அடுத்த ஜர்தோசி வைக்கும்பொழுது நான் கொஞ்சம் கீழே இறக்கி தான் வச்சுருக்கேன். சேம் லெவலில் வைக்காமல் கொஞ்சம் இறக்கி வந்தோம்னா கீழே இருக்க ஷேப்பும் கரெக்டாக கவர் ஆகும். அதே மாதிரி மேலேயும் கவர் ஆகும். இந்த இடையில் நம்மளுக்கு கேப் இருக்க மாதிரி இருக்கும். அதை நம்ம அவுட்லைன் த்ரெட் வச்சோ இல்லை சுகர் பீட் வச்சோ அவுட்லைன் போடும்பொழுது நம்மளுக்கு அந்த கேப் தெரியாது. ஸோ இந்த மாதிரி அந்த பெட்டல்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கூட ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம் பிகினிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் நல்லா சூப்பராக கிடைக்கும். ஜர்தோசி ஒர்க் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ்லாம் போட்டோம்னா. ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜர்தோசி ஒர்க் போட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆரியில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. த்ரெட் ஒர்க்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி த்ரெட் ஒர்க் வச்சு மட்டுமே ப்ளவுஸும் பண்ணலாம். ஜர்தோசி ஈவன் ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணணும் அப்படின்னா ஜர்தோசி இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஜர்தோசி ஒர்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். நடுவில் அந்த கேப் இருந்ததில் கிளிப் ஸ்டோன் ஒயிட் கலர் வச்சு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே அந்த லைனாக இருந்ததில் சுகர் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஒரு புட்டாஸ் முடிஞ்சிருச்சு. இது நம்ம ப்ளவுஸுக்கு பேக் நெக்கில் சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரியும் இல்லை நெக் லைனில் கண்டினியூவாகவும் போடலாம். அப்படி இல்லைன்னா குர்தாஸ்லாம் போடும்பொழுது சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா பட்டு பாவாடை சட்டையிலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் போடலாம். ஸோ எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி தான் இந்த புட்டாஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துலேயுமே நம்ம டிசைன்ஸ் அப்ளை பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் டிசைன் நான் சென்டர் பார்ட்டில் ஜர்தோசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பெட்டல் ஜர்தோசியும் இதுவும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ஜர்தோசிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் வாங்கி நம்ம டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிசைன்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் ரெண்டாவது டைப்பான இந்த ஒரு ஜர்தோசி எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த ஜர்தோசி நான் அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஜர்தோசியும் வச்சுட்டு நம்ம அடுத்து எண்டை நாட்டு போட்டுட்டு தான் அடுத்த லைனுக்கு வரணும். அப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக வராது. ஸோ இப்போ 3 லைன்லேயும் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஜர்தோசி ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டதை விட இது கேப்பு நம்மளுக்கு ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 3 லைனுக்கும் போட்டாச்சு. இப்போ அடுத்து ரவுண்டு சுற்றி நான் சுகர் பீடு வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். சுகர் பீடு வைக்கும் பொழுது எப்பயுமே 2 பீடாக தான் வைக்கணும். 2 இல்லை 3 வைக்கிறதுமே கொஞ்சம் தூக்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். 2 வச்சா கரெக்டாக இருக்கும். 2க்கு மேலே வைக்காதீங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரேம் விட்டு கழட்டினோன்னே லூஸாக இருக்க மாதிரி தூக்கிட்டு இருக்கும். ஸோ ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்காக 2 ஜர்தோசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த ரவுண்டை ஃபில் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் யாருக்கும் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வித் டிசைன் ட்ரேசிங் பேப்பரோடு இப்போ அவைலபிளாக இருக்குது. வேணும்னா
வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2வது டிசைனும் சுகர் பீட் அண்ட் ஜர்தோசி வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிள் தான், பட் பார்க்கவே ரொம்ப சூப்பரான மோட்டிஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு.